ஹதீசுகளில் அதுபோல சிகரம் தொட்டவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நீங்கள் எந்த நபிமொழி நூலை வாசித்தாலும் இவர்களின் பெயர் தவிர்த்து விட்டு படிக்க முடியாது. இஸ்லாமிய நூல்கள் வாசிக்கிற போது, தாலீம் படிக்கிற போது, வேறு எந்த புத்தகத்தை படித்தாலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இல்லாமல் நபிமொழிகளை கடக்க முடியாது. கூட இருந்தது வெறும் 3.5 வருஷம் தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம் இஸ்லாத்தில் சேர்ந்த காலத்திலிருந்து கூட இருக்கிறாங்க. உள்ளூர்ல, வெளியூர்ல, சாதாரண காலத்துல, போர்க்காலத்துல, எல்லா அவசர காலத்துல, எல்லாத்திலையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட கைபர் முடிந்துதான் இஸ்லாம் ஆகிறார்கள். ரொம்ப லாஸ்டா வர்றாங்க. அதிகபட்சமாக அவர்கள் நபிகளாரோடு இருந்தது 4 வருஷம். ஆனால் 2000கணக்கான ஹதீசுகள் மனப்பாடம் ரசூல் உருவாக்கணும். அதாவது ஹதீசு கலைக்கு ஆக சிறந்த இந்த உலகத்தின் நபிமொழி பெருமேதையாக அபூ ஹுரைரா அவர்களால் அறிவிக்கப்படுகிறார்கள். எப்படி? எனக்கு ஹதீஸ் மனப்பாடம் பண்ணா மறந்து போகக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்க, துஆ செய்யுங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் கொஞ்சம் ஞானத்தை போடுகிறேன், உன் துண்டை எடுத்து விரினார். தோல்ல போட்டிருக்கிற துண்டை எடுத்து விரிக்க சொன்னார். அவங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவங்க டக்குன்னு துண்டை எடுத்து கீழே போட்டு விரிச்சு விட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கண்டலான உடையெல்லாம் உடுத்திருப்பாங்க, பள்ளிவாசல்லையே இருப்பாங்க. அவங்க வெளியில அவங்கள பார்க்க முடியாது. தூக்கி எடுத்து விரிச்சு வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மானசீகமா, நான் சொல்றது புகாரி உள்ளிட்ட எல்லா நூல்லையும் இருக்கு, மானசீகமா 3 தடவை இப்படி அள்ளி போட்டாங்க. ஒண்ணுமே இல்லை. நம்ம ஊர்ல வெறும் கையில இது போடுறதுமாங்க, அந்த மாதிரி வெறும் கைதான். ஆனால் அது ஞான குவியல், அது இறைவனுடைய மாலுமாத்துகள், அது முழுக்க முழுக்க லதுனியாத்துகள். அப்படியே எடுத்து 3 தடவை இப்படி அள்ளி போட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதுக்கப்புறம் அந்த துண்டை சுருட்டுறாங்க. தபருக்கு நிறைய போட்டாச்சு, அவ்வளவுதான், பையை சுருட்ட வேண்டியதான். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் இப்படி அள்ளி போட்டது எல்லாத்துக்கு கண்ணுக்கும் தெரியுது, வெறும் கை தான். அப்ப வெறுங்கை போட்டதுக்கு அப்புறம் இப்படி துண்டை எடுத்து அப்படி போட வேண்டியதுதானே. என்னமோ நடுவுல ஒரு அம்மிக்கல்ல வச்சிருக்கிற மாதிரி தூக்குறாங்க. அவங்க சிரமப்பட்டு இப்படி எடுத்து அப்படி எடுத்து அப்படி மடிச்சு உள்ள அரிசி ஃபுல்லா கொட்டிட்டா ஒரு துண்டுல நீங்க என்ன மாதிரி எடுப்பீங்க? அந்த மாதிரி இப்படி வடிச்சு எடுத்து இப்படியே நெஞ்சோட இப்படி சேர்த்து வச்சுட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த 3 கைப்பிடி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், என் வாழ்க்கை செய்யும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ் இப்படி அள்ளி போட்டதுக்கு அப்புறம் எந்த ஹதீஸும் எதுவுமே எனக்கு மறந்து போகாது, எதுவும் மறந்து போகாது. ஹதீஸ் கலையில் நிகரற்ற உலகின் கலை சிறந்த ஒருவரை அடையாளப்படுத்துகிற போது அன்னலாரின் துஆ, அள்ளி கொடுக்கப்பட்ட ஞானம், அது வெறுங்கை அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானங்களையும் கொட்டி தந்த அப்படிப்பட்ட மனப்பாட சக்தி ஒரு ஹதீஸ் கூட. அபூ ஹுரைராவை பஸராவிலே, கூஃபாவிலே எல்லாம் சோதிக்கப்பட்டது ஹதீஸ்களே. அவருடைய மனப்பாடம் எப்படி என்று உலகத்தில் எந்த கும்பனானாலும் அபூ ஹுரைராவினுடைய மனப்பாட சக்தியை குறைத்து மதிப்பிட முடியாத அளவுக்கு அல்லாஹ் கொடுத்தார். அன்பானவர்களே,